சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இது உலக அரசியல், சட்டம் இன்னும் பல விடயங்கள் போன்றவற்றை சுமந்து வரும் ஒரு யூடியூப் சேனலாகும். தந்தையை கவனிப்பது தொடர்பாக வாருங்கள் பார்த்துக் கொள்வோம். 100 வயதுக்கு மேலான தனது தந்தையை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேல் கவனித்து வருவது தனது 80 வயதான அண்ணன் என்றும், இனி உள்ள காலம் தந்தையை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அண்ணன் அனுமதிக்கவில்லை என்றும் எனவோ நீதிமன்றம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று 70 வயதான சகோதரன் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. என்ன வந்தாலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன் என்று அண்ணன் கூறினார். கடந்த 40 ஆண்டுகளாக அண்ணன் தந்தையை கவனித்து வருவதால் இனிமேலுள்ள காலங்கள் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு தனக்கு தர வேண்டுமென்று தம்பியும் வாதம் செய்தனர். நீதிபதி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அழுது கொண்டே சொன்னார். நீதிபதி மீண்டும் குழப்பத்தில் தத்தளி கவனிப்பில் இருந்து வந்துள்ளார். இப்போது பெரிய மகனுக்கு 80 வயதாகி முதுமை அடைந்துள்ளதாலும், மேலும் தந்தையை கவனிக்கும் பொறுப்பு மக்கள் அனைவரின் கடமை என்பதனாலும் இனிவரும் காலம் தந்தையை கவனிக்கும் பொறுப்பை இளைய மகனிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் நீதிபதி. தீர்ப்பை கேட்டு அழுது புலம்பிய பெரிய மகன் நீதிபதியை பார்த்து, நீங்கள் சொர்க்க வாசலில் இருந்து என்னை அகற்றியுள்ளீர்கள் என்று அழுது புலம்பிக் கொண்டே கூறினார். என்னுடைய சொர்க்க வழியை நீங்கள் அடைத்து விட்டீர்கள் என்று மீண்டும் மீண்டும் அழுது கொண்டே புலம்பினார். பெரிய மகனாகிய முதியவர் அழுது புலம்பும் இந்த காட்சியுடன் கூடிய செய்தியை சவுதி செய்தித்தாள்களும் ஊடகங்களும் தலைப்புச் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. முதியோர் இல்லங்கள் அனாதைகளைப் போல் கொண்டு தள்ளுவதும் நடக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையருக்கு சேவை செய்து சொர்க்கத்தை அடையும் நட்பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்போம். அவை இன்றைய சட்டத்தின் பார்வை சிறப்பு நிகழ்ச்சியினுடைய ஒரு விசித்திர வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சட்டத்தின் பார்வை சிறப்பு நிகழ்ச்சியோடு நேயர்கள் அனைவரையும் சந்திப்போம்.